எல்லாருக்கும் வீடியோஸ் போட்டு 4 டேஸ் மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோலம்லாம் போட்டு தஸ்விகா என் கூட இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சி ஒரே ஆட்டம் வேறு போட்டுட்டு இருந்தாளா, அப்புறம் அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு குட்டி பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் இப்போ சிலிண்ட்ரு பிரச்சனை வேறு போயிட்டு இருந்துச்சா, போன மந்த்து தான் நாங்கள் சிலிண்ட்ரு கொண்டு வந்தாங்க எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் புதுசாக வந்து கேஒய்சி இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். 1 மந்த்துக்கு முன்னாடி இது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து எப்படின்னா, எங்களுக்கு பேபிஸ்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஹீட்ருலாம் இல்லை. நாங்கள் வந்து கேஸில் தான் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோமா. அதனால் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வர போயிருக்காங்க தஸ்விகாவும் அவங்க அப்பாவும். போனால் போய் கேட்டதுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் எல்லாமே எல்லா கடையிலையும் சொல்கிறாங்க. இங்கே டிவிஎம் சுற்றி இருக்க எல்லா கடையிலையும் அதுதான் சொன்னாங்களா. அப்புறம் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க கம்பெனியில். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் வெயில் வேறு ரொம்ப ஓவராக அடிச்சிட்ருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் போல், இன்னும் பயங்கரமாக அடிக்கும். அப்புறம் போயிட்டு வாட்டர்மெலன்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு இப்படியே ரொம்ப நாள் செட்டிலாக தான் போச்சு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், எதுவுமே பண்ண தோணாது, எனக்கு வேலையே ஓடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சு அன்றைக்கி நாள். அப்புறம் ஈவினிங் தஸ்விகாவை விட்டுட்டு அவங்க அப்பா வெளியே போயிட்டாங்களா, அதனால் கோச்சிக்கிட்டு அங்கே போய் அழுதுட்டு உட்காந்துருக்கா. அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா, வந்துட்டு அழுதுட்டு அவள் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒன்று பேசலான் இருக்கேன். என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.